இந்த ஆயத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2012ஆம் ஆண்டிலே நாங்கள் கடைசியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்த நாளில் கூட உம்முடைய தாசன் வைத்திருக்கிறதால் இந்த கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷித்த நாளிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இப்படியாக ஒரு கூட்டத்தை ஆண்டவரை வைத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இதுக்கென்று முன்னின்று எல்லாவற்றையும் நடத்துகிறதான ஜீவாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகப்பனே இந்த நாளில் கூட தகப்பனே வருகிறதான பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தகப்பனே இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறபடியா சோதரம். இந்த நாளில் விசேஷமாய் ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து சகல காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி கொண்டு வருகிற தாசனை ஆண்டவரே மாம்சத்தை மறைத்து ஆவியை வெளிப்படுத்தி மறைவான மன்னாக்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை என் தேவனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளையும் என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து ஆசீர்வாடி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீர் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே உடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பாடல்கள் பாடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க போறோம். மாஸ்டர் மிஸ்டர் டேனியல் மணி அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சில பாடலை பாடும்படியாக நான் கேட்கிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
அதிகமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. Thank you, Lord. Yes, Lord. அப்பா, இந்த மாலை வேளையிலே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே வார்த்தை மாம்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரியில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பிறகு நாட்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் எங்களுக்காக செய்த மிகப்பெரிய, நீர் எங்கள் காட்டின அந்த அன்பிற்காக, இயேசுடைய ஆண்டவரே கீழ்ப்படிதற்காக இந்த ராத்திரியில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் மகிமைக்கு பார்க்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்து சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சொல்லுமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படி நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவை தேவன் தந்தபடினால எல்லா வாய்களை தந்த கத்தரிக்கிறோம். கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இது எதேச்சையாக நடந்ததும் அல்ல, திடீரென்று வந்ததும் அல்ல. ஆண்டவரே நீர் தீர்மானித்த ஒரு இரவாக இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் முன்குறித்த ஒரு நேரமாக இருக்கிறபடியால் நான் நன்றி என்று சொல்லுகிறோம். இது முன்குறித்த ஒரு கூட்டம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க திட்டம் பண்ணின ஒரு காரியம், நீர் பேச வந்திருக்கிற ஒரு காரியம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படக்கூடிய ஒரு நேரம் ஆண்டவரே. இதற்காக நன்றி 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 என்று சொல்கிறோம். இந்த ராத்திரி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவர் நீர் ஒருவரே. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருங்க, அசைவாடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. இந்த நாளில் ஒரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். இந்த விசேஷமான கூட்டங்களை ஒழுங்கு பண்ணினது சகோதரர் ஜீவா அவர்கள். அவர் தான் எல்லா சபைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்று இந்த கூட்டங்களுக்காக வரும்படியாகவும் பல பிரயாசங்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு சில நிமிஷங்கள் அவர்கள் தனது சாட்சி கூறும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன குளிர்ல கூட்டு உட்கார வச்சு சந்தோஷமா கேட்டீங்கன்னா கடந்த நான் மைப்படுவதாக ஆண்டவர் இப்படியாய் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, விசேஷமாக ஒரு நல்ல நேரத்தை அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க முடியுமா நம்மளை ஒன்று சேர்த்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நான் பெரிய சாட்சி எதுவும் சொல்ல போவதில்லை. சின்ன ஒரு காரியம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு நான் தொடர்ந்து காரியங்களை கொடுக்க விரும்புகிறேன். 2007ஆம் வருடம் இந்த கோத்தகிரி பகுதிக்கு நான் வந்தேன். நான் இங்கே கோத்தகிரி வரும் முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்கள் இந்திய தேசம் முழுவதும், நேபாள், பூட்டான், இப்படி 3 தேசங்களில் நான் ஊழியர்களை செய்து மிஷினரியாக நான் ஊழியர்களை செய்து கொண்டிருந்தேன். அப்போது செப்டம்பர் 21, 2007 2007ஆம் வருடம் நான் கோத்தகிரிக்கு என்னை இங்கே ஒரு HBI பில்டிங் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க அவங்க. அதோட ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து என்னை அவங்க இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ ஜீவானந்தம் நீங்கள் தான் போகணும், அந்த சென்ட்ரல் பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை பொறுப்பெடுத்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிங்க, மறுபடியும் நாங்கள் ராஜஸ்தான் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு தான் என்னை ப்ராமிஸ் பண்ணி இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் என்னை கோத்தகிரி அனுப்பிச்சு. ஸோ நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கோத்தகிரி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில், ஊட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். இங்கே வந்தவுடனே என்னை கொண்டு எங்கள் அப்பளக்காரம்மா வீட்டில் விட்டாங்க வாடகை எடுத்து. ஒரே ஒரு நைட்டில் அந்த லாங்கோட அந்த இடம் போய் பார்த்தீங்கன்னா கரடி டெய்லி தூங்கும், சிறுத்தை தூங்கும், எல்லாம் லோக்கலெல்லாம் சீட் ஆடுறது, தண்ணி அடிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது. அப்போது 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. என்னை அனுப்பிச்ச நேஷனல் ஆஃபீஸ் சென்னையிலேருந்து எந்த காலம் வரல, மறுபடியும் என்னை கூடவே இல்லை, நீங்கள் மறுபடியும் வாங்க. அப்போது வேலையும் கம்ப்ளீட் பண்ணலை, பில்டிங் ஒர்க் நடந்துட்டு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் ராஜஸ்தானில் 3 இடங்களில் தமிழோட ஹிந்தி தான் நல்லா ஃப்ளூயன்ஸாக நான் பேசுவேன். தமிழ் ஹிந்தி படிப்பேன், பேசுவேன், எழுதுவேன். அப்போது தமிழ் எனக்கு அவ்வளோ ப்ரொனன்சியேஷனாக வராது. ஒரு 7 வருஷம் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால தமிழ் எனக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாக வராது. அப்போது ஆண்டவரே 3 இடத்த ராஜஸ்தானில் பிங்க் சிட்டியில் 3 இடங்களில் சபைகளை நடத்தி கொண்டு இருந்தேன். என்னுடைய காலிங் மிஷினரி. ஸோ சபைகளை ஸ்தாபித்து அங்கே ஆட்களை போட்டு நாங்கள் தொடர்ந்து வேறு இடங்களை மூவ் பண்ணிப்போம். இப்படி என்னுடைய அழைப்பு இருந்ததுனால, இந்து குடும்பத்தில் வந்ததுனால, ஆண்டவருக்காக வைராகமாக இருந்ததுனால ஸோ ஆண்டவனை நடத்தி கொண்டு இருந்தார். ஸோ இங்கே கோத்தகிரி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜஸ்தான் போனால் அதுக்காக நான் ஜிப்பு ஆண்டவர் நான் எப்போ நம்ம நார்த்து போகிறது அப்படின்ட்டு. அப்போது எந்த அழைப்போ சென்னையில் வரும்னு எதிர்பார்த்தேன். அந்த டைரக்டரை ரிசைன் பண்ணிட்டாங்க. HPயில் நிறைய மாற்றங்கள், புது தலைவர் வந்தாங்க. அப்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஜீவானந்தா நீங்கள் தான் சரியான ஆள், இங்கே தான் இருக்கணும், நாங்கள் அனுப்புகிறோம், கூப்பிடுறோம். அப்போது கூப்பிட்றோம் சொன்னவங்கலாம் ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. இப்போ யார் என்ன கூப்பிட்டான்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணிட்டேன் லாங்குலேருந்து, ஆண்டவரே நீ தான் என்ன நடத்தணும். இங்கே என்னுடைய புது அனுபவங்கள், புது காரியங்கள் ஆண்டு கற்றுக் கொடுத்த ஒரு நாள் என்னை உருவாக்கி கொண்டிருந்தார்.
அப்போது நான் இந்த கோத்தேரியில் இருந்தாலும் அந்த ஊழியங்களை தொடர்ந்து நடக்கணும், அந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஜீவன்தாரா மிஷன் சொல்லி சோர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை வாழ்வதற்கு ஆதாரம்னு சொல்லி ஒரு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தாங்க ராஜஸ்தானில். அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும், கோத்தேரியில் இருந்தாலும் சொல்லிட்டு அந்த ஊழியம் தொடர்ந்து செய்யணும். வட இந்தியாவில் வந்து சபைகளை ஸ்தாபிக்கணும், அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். மொழி தெரியும், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் தெரியும், அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் தெரியும், எந்த இடங்களில் என்ன தேவைன்னு சொல்லி தெரியும். நன்றாக ஒரு 10, 7, 8, 9 வருடங்கள் அங்கே இருந்ததுனால, ஸோ அந்த அனுபவத்தை ஆண்டு கொடுத்ததுனால அந்த நாங்கள் கோத்தேரியில் இருந்தால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்த முடியும். ஆண்டு தொடர்ந்து எனக்கு உதவி செஞ்சார். இந்து சமூகங்களில் காரியங்களை செய்யவும் இங்கேருந்து நான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். இங்கே அருமையான ஒரு ஐக்கியத்தில் ஃபெலோஷிப்பில் சேரும்படியாக, இங்கே முதலோடு இணைந்து செயல்படும்படியாக. அதே போல் ஒரு விசேஷமான காரியம் சொல்லணும்னா, இங்கே கோத்தகிரியில தான் வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல மனைவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ராஜஸ்தானில் எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, உத்தரப்பிரதேசில் பொண்ணு பார்த்தாங்க, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு போய் சென்னையில். ஆனால் ஆண்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கோத்தகிரியில் ஆண்டு ஒரு நிறையா நல்ல ஒரு அருமையான ஒரு மகளை எனக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டை கொடுத்தார். விசேஷமாக கூட நான் இதையும் தேடி போல, ஆண்டவராக தேடி எனக்கு பேரண்ட்ஸ் மூலமாக விசேஷமாக கோத்தகிரி பாஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான மூத்த போதில் எனக்கு நல்ல ஒரு துணையாக இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் அங்கங்கே பொண்ணு போகிறீங்க, ஏன் கோத்தகிரியில் பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த அருமையாக நடத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அந்த ஊழியர்களை செய்யும்படியாகவும் விசேஷமாக கூட ஹெச்பியில் அநேக பொறுப்புகள் ஸ்டேட் கோஆர்டினேட்டராக என்னை போட்டாங்க. அப்போது இருந்தாலும் என்னுடைய ஆதகம், என்னுடைய பாரம் எல்லாம் வந்து வட இந்தியா குறித்து தான். கோத்தகிரியில் இருந்தாலும் ஏன்னா வட இந்தியா போகணும், காரியங்களையும் செய்யணும், ஊழியங்களை செய்ய வேண்டும், ஆணவத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் பைபிளுடைய ஆரம்ப காரங்களை பார்க்கும்போது ஊழியங்களை காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த சென்டர் வந்து கெஸ்ட் ஹவுஸாக பண்ணணும், ட்ரைனிங் ரிட்ரீட் சென்டராக பண்ணணும், இந்த மாதிரி காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு ஆதங்கம். என்னுடைய அழைப்பு வந்து ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அதற்காக தான் வந்து நான் இந்து குடும்பத்திலேருந்து நாகாத்மா கோயிலில் பூசாரியாக இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா தான் பூசாரின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு கோயில் பூசாரி தான். ஸோ நாகாத்மா கோயிலில் வெள்ளிக்கிழமைனா தீபாவளி போட்டு பூணல் கட்டிக்கின்னு நாகாத்மா புத்தி கொடு நாகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் நெருப்பு மறிச்சுக்கிட்டு அப்படிலாம் காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆண்டவர் என்னை அழைத்தார். எப்படியாவது அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்திய தேசத்தில், நேபாளிலையும் மற்றும் பல பகுதிகளில் ஸ்தாபைகளில் இடத்துல ஸ்தாபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வட இந்தியா பொறுத்த வரைக்கும் அநேக தேவையுள்ள பகுதி, பாப்புலேஷன் அதிகம், கிட்ட 120 பில்லியன் மக்கள் தொகையில் 20 பில்லியன் மக்கள் தொகை சவுத் இந்தியாவில் இருக்கு. மற்றும் 100 பில்லியன் மக்கள் தொகை வந்து நார்த் இந்தியா மையமாக வைத்து தான் இருக்குது. ஸோ அதை அந்த பாரத்தில் நிறைந்த ஆண்டு கதை செய்ய வேண்டும் சொல்லி அந்த ஊழியர்களை தொடர்ந்து செய்யும்படி ஆண்டு எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட அவர்களை இந்த இடத்துல வர முடியல, ரொம்ப லாங் ஜர்னி, 1 டே ப்ரோக்ராம்னால அவங்கள நான் இன்வைட் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 4 மிஷினரிகள் எங்களோட கூட இருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய சேஞ்சஸ். எங்கள் அம்மா வந்து, எங்கள் அப்பா மல்லிகை கடை வச்சுருந்த சென்னையில், நேட்டிவ் சென்னை, அம்மாலாம் சென்னை தான். அம்மாலாம் கோயிலில் சாமி ஆடுவாங்க. அம்மா மேலே நாகாத்மா ஆவி வரும். எப்பவுமே நாகாத்மா ஆவி வந்ததுன்னா கோழி கொடு, ஆடு கொடு, எனக்கு முட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் தெரியும். இன்றைக்கி அம்மா ரட்சிக்கப்பட்டு அம்மா வந்து ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்காங்க. எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி எல்லா காரியங்களும் ஆண்டு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த விசேஷ கொடுகையில் கூட உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்தாசை, நான் ஹெச்பி இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் இப்போவும் நான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற பொறுப்புகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். விசேஷமாக நான் இருக்கிற இடத்துல கூட அருமையான சகோதரர் வினோத் வந்திருக்கிறார். அவருக்கு எனக்கு கொடுத்த ஆதரவு, எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எனக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லா காரையும் நீங்கள் தொடர்ந்து அவர் கொடுங்க. அவர் உங்களுக்கு தெரிந்தவர். அவர் உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் காரியங்கள், ரிட்ரீட் சென்டர் காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். இன்னும் அதோடைய டெவலப்மெண்ட் காரியங்களை அவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துவார். நான் இந்துஸ்தான் பைபிளில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் வந்து என்னுடைய அழைப்பு வந்து ஊழியம், என்னுடைய சபைகளை ஸ்தாபிப்பது, மிஷினரிகளை அனுப்புவது, இன்னும் தேசம் இன்னும் சென்று ஆண்டு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. ஸோ இதனுடைய அழைப்பு. ஸோ இந்த அழைப்புக்காக நான் என்னுடைய காரியங்களை நான் எங்கள் ஆஃபீஸில் சொல்லி அவங்களும் அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. என் மனைவி குடும்பத்துக்காக விசேஷமாக நீங்கள் ஊற்ற துணையாக கூட இருக்கிற சுஷீலா அம்மா இருக்காங்க. அவங்க அந்த ஹோம், லிம்போ ஹோம், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய ஜெபம் எனக்கு கண்டிப்பாக தேவை. தொடர்ந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நன்றி.
வந்தது தெரியாது, ஸ்லோவாக தான் எல்லா காரியங்களும் செய்துட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறார். அவர் பேசும்போது தான் தெரிகிறது. நிறைய ஊழியங்களை எடுத்து அவர் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கணும். கோத்தகிட்ட ஊழியத்தையும் கொடுத்தாரு, கோத்தகிட்ட பொண்ணையும் கொடுத்தாரு. இல்லையா, இனிமேல் எங்கே விட்டு வெளியில் எங்கே போக முடியாது. இருந்தாலும் எங்கே போனாலும் இங்கே வந்து தான் சேரணும். சரி, நாங்கள் அவர் விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நார்த்தை குறித்து ஒரு பெரிதான பாரம் அவருக்கு இருக்கிறது. அந்த பாதியிலே பல விஷயங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். எல்லோருக்கும் போக முடியாது. ஆனால் அவர்களை கர்த்தர் அங்கே எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அந்த பாரத்தை கர்த்தர் நிறைவேற்றட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜீவன் வந்திருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்பொழுது ஒரு விசேஷ பாடலை கேட்க போறோம். நம்முடைய மர்சி சில்ட்ரன்ஸ் ஹோம் குழந்தைகள் வந்து மறாத தேவன்